உங்களுக்கு வாஷிங் மிஷினில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணி காட்டுறேன். இதோ இங்கே வாஷிங் மிஷினில் இந்த பவுடர் டிட்டர்ஜென்ட்லாம் போடுறதெல்லாம் இருக்குல்ல, அது பாருங்கள். தண்ணி ஊற்றி சால்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழுக்காயிடுச்சு. சால்ட் படிஞ்சு இந்த மாதிரி அழுக்காதுது. ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி ஒரு ஏரியா இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அந்த ஏரியாவை பார்த்துக்கோங்க. அங்கே ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலே வந்துடும். இதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிட்டு மாட்டிக்க வேண்டாம். இது வந்து நல்லா ஃபஸ்ட்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். அதெல்லாம் தனியாக கலந்து வந்துடும். இப்போ பாருங்க, நீங்கள் இந்த இது போடுவீங்கள்ல, அது பேர் என்ன, ஃபேப்ரிக் ஸ்மெல்லு வரத்துக்கு இந்த கம்ஃபர்ட் இந்த மாதிரிலாம் போடுறீங்களே, அது இப்படி தான் ஹார்டாகி போய் ஒட்டிகிட்ருக்கும். அதையும் நல்லா வாஷ் பண்ணணும். இது இருக்குல்ல, கொஞ்சம் ப்ரெஷ்ஷில் வந்து பேஸ்ட்டு வச்சு ப்ரெஷ்ஷில் வந்து கொஞ்சம் சோப் எடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம போட்டு தேய்க்க வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராகவே இருக்குல்ல. இது உள்ளே வந்து ட்ரம் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். அது அப்புறம் வீடியோ காட்டுறேன். இப்போ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதை அப்படியே வச்சு தள்ளினீங்கன்னா லாக் ஆகிடும். அப்படியே இழுத்திங்கன்னா அவ்வளோதான். ட்ரம் க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து இன்னொரு நாள் போடுறேன். அப்போ இதையும் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, பாய்.